Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard maths Chapter-1 exercise 1.2 problem தான் பார்க்க போறோம். இந்த exercise உள்ள எல்லா ப்ராப்ளமுமே நம்ம கொஞ்சம் think பண்ணி work out பண்ற மாதிரி இருக்கும். வாங்க டிலே பண்ணாம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Let A be the set consisting of all the members of a family. The relation are defined by A related to B if A is not a sister of B. Okay ma? அதாவது family members and A related to B not a sister of B. சரியாமா? அந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். தமிழில் பார்த்துடலாம். A என்பது ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள் அனைவரையும் கொண்ட கணமாக கருதுக. A என்பவர் B இன் சகோதரி இல்லை எனில் தொடர்பு R ஆனது A related to B என வரையறுக்கப்படுகிறது. ஓகேமா, இதில் மெயினாக நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னமா, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏங்கிற செட்டுக்குள்ளே ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு அவங்க நமக்கு கொடுக்கல, ஸோ அதனால் நம்மளே அசியூம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து A related to B ஆகணும்னா கண்டிஷன் என்னது, A ஆனது Bக்கு சகோதரி சிஸ்டர், தட் இஸ் நாட் ஏ சிஸ்டர். A வந்து Bக்கு சிஸ்டர் சகோதரி இல்லை அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அது வந்து அந்த ரிலேஷனில் இருக்குன்னு அர்த்தம். பார்க்கலாமா? இப்போ நம்ம அந்த ரிலேஷனில் ஒரு 6 மெம்பர்ஸ் எடுக்கலாம். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, மகன், மகள், ஒரு 6 வேற நம்ம எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? கொடுக்கப்பட்டது என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிற ரிலேஷனில் ஃபஸ்ட்டு கிராண்ட் மதர். சரியாம்மா? ஜிஎம்னா கிராண்ட் மதர், நெக்ஸ்ட்டு கிராண்ட் ஃபாதர், நெக்ஸ்ட்டு ஃபாதர், மதர், நெக்ஸ்ட்டு சன் அண்ட் டாட்டர். சரியாம்மா? மொத்தம் 6 மெம்பர் நம்ம எடுத்திருக்கோம். எவ்வளோ நாளும் எடுக்கலாம், நம்ம மினிமமாக 6 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னது, ஏ ரிலேட்டட் டு பி, அதாவது இது வந்து ரிலேஷன். சரியாம்மா? ரிலேஷன் வந்து ஏ ரிலேட்டட் டு பி கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டேட்மெண்ட் என்னது, ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. சரியாம்மா? அதாவது ஏ ஆனது பிக்கு வந்து சிஸ்டர் கிடையாது. இந்த பாயிண்ட்டை நம்ம அழுத்தமாக ஞாபகம் வைக்கணும். ஏ வந்து அதாவது நம்ம எடுக்கக்கூடிய 2 பேர் வந்து சிஸ்டராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். தமிழ் எழுதிடலாம். ஓகேம்மா, இதில் நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னம்மா, ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. இதை நம்ம அழுத்தமாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணலாம். ரிஃப்ளெக்சிவிட்டி. ஓகேம்மா, தற்சுட்டு தொடர்பு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் எழுதிக்கலாம். பாருங்கள், தற்சுட்டு தொடர்புக்கான கண்டிஷன் A, A belongs to R. கரெக்டாமா? A, A நம்ம இப்போ கொடுத்துருக்க ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரை வேணாலும் எடுக்கலாம். நான் இப்போ மதர் எடுக்கிறேம்மா. மதர், மதர். சரியாம்மா? இது வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் என்ன வரும், மதர் அம்மாவே அவங்களுக்கே அக்காவாக இருக்க முடியுமா, அக்காவோ தங்கச்சியாவோ இருக்க முடியுமா? முடியாது. அப்போது என்ன எழுதலாம், எம் இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் எம். கரெக்டாம்மா? தனக்கு தானே வந்து அவங்க வந்து சகோதரியாக இருக்க முடியாது. தமிழில் எழுதலாம். பாருங்கள், இப்போ ரிலேஷன் எப்படி எழுதலாம் பாருங்கம்மா. ரிலேஷன் எம் நாட் ரிலேட்டட் டு எம். கரெக்டாக? இப்போ இது ரிஃப்ளெக்சிவிட்டி இருக்கா இல்லையா? திருப்பி நான் ஆல்ரெடி சொன்னேன்லாமா, ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. கரெக்டாக? நமக்கு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆகிடுச்சு இல்லையா? எம் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் எம். அது இது கிராஸ் போடக்கூடாது, ரிலேஷன் போடணும். சரியாம்மா? அதாவது எம் ஆனது எம்முக்கு சகோதரி இல்லை. நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. அப்போ எப்படி எழுதலாம், therefore it is reflexivity. புரியுதாம்மா? சகோதரி அல்ல நமக்கு ப்ரூஃப் கிடச்சிச்சு, அதனால நம்ம ரிஃப்ளெக்சிவிட்டி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம ப்ரூஃப் பண்ணக்கூடியது வந்து சிமெட்ரிசிட்டி. சரியாம்மா? செகண்ட் வந்து சிமெட்ரிசிட்டி. தமிழில் வந்து ஓகேம்மா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் எழுதிக்கலாம். என்ன கண்டிஷன் வரும், ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர். அப்படி இருந்துச்சுன்னா பி கமா ஏ ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். இப்போ நம்ம 2 பேரை கம்பேர் பண்ண போகிறோம். 2 பேரை கம்பேர் பண்ணி அது சகோதரி இல்லைன்னு வந்துருச்சுன்னா அது வந்து சிமெட்ரிசிட்டி. சரியாம்மா? இப்போ கம்பேர் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு இப்போ யார் எடுக்கலாமா, ஃபாதர் அண்ட் மதர் எடுக்கலாமா? ஃபாதர் மதர் எடுக்கலாம். இப்போ ஏ கூடிய இடத்துல ஃபாதர், பி கூடிய இடத்துல மதர். அப்போது மதர், ஃபாதர். இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன் எழுதலாம். இந்த ரிலேஷன் எழுதும்போது என்ன வருமா, எஃப் ரிலேட்டட் டு எம். கரெக்டாக? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஏன்னா அப்பாவும் அம்மாவும் வந்து என்ன உறவு வருமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா? ஒய்ஃபுங்கிற உறவு தான் வருமே தவிர
சகோதரிங்கிற உறவு வராது. அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க பிரகாரம் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். எஃப் இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் எம். கரெக்டாமா? எஃப் ஆனது, எஃப்னா ஃபாதர், அப்பா, அப்பாவானது அம்மாவுக்கு சகோதரி அல்ல. கரெக்டா? நமக்கு சகோதரி அல்லன்னு தான் வரணும். ஓகேவா? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் அல்ல, சகோதரி அல்லன்னு தான் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணி போடுவோம். எம். சரியா? எம் இஸ், மறுபடியும் ஸ்டேட்மெண்ட் ரிவர்ஸ் பண்ணி போட்டால் என்ன வரும்? அம்மாவுக்கு அப்பா யார் வருமா? ஹஸ்பண்டுங்கிற உறவு தான் வரும். ஸோ இதுவும் வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் அல்லன்னு தான் வருது. அப்போ எப்படி எழுதலாம் பாருங்க? எம் இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் எஃப். கரெக்டாமா? தமிழ் எழுதி போடுறதுன்னு பாருங்க. கரெக்டாமா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதுலேயே தமிழ் எழுதிடலாம். சகோதரி அல்ல. அப்போ இதற்கான நம்ம ரிலேஷன் எழுதிடலாம். என்ன ரிலேஷன் வரும்? ரிலேஷன் ஈக்குவல் டு என்னது? ஃபர்ஸ்ட் வந்து எம் எழுதணும். சரியாம்மா? எம் ரிலேட்டட் டு எஃப். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி? எம் ஆனது, எம் என்பவர் எஃப்க்கு சகோதரி அல்ல. கரெக்டாக ப்ரூஃப் ஆயிடுச்சா? ஓகேம்மா, இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இதுலேருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போது 6 மெம்பர்ஸில் நம்ம 2 பேர் தான் கம்பேர் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த செட்டில் நம்ம இன்னும் 2 பேரை கம்பேர் பண்ணி பார்க்கணும். மேக்ஸிமம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இதே மாதிரி கிடச்சிச்சின்னா அப்படின்னா கன்க்ளூட் பண்ணலாம் இது வந்து சிமெட்ரிசிட்டின்னு. பட் இப்போ நம்ம 2 பேர் கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. மறுபடியும் வேற ஒரு 2 பேரை கம்பேர் பண்ணலாம். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு சன் அண்ட் டாட்டர் கம்பேர் பண்ணலாம். சரியாம்மா? சன் அண்ட் டாட்டர் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்போது இந்த இடத்துல என்னமா வரும்? சன் அண்ட் டாட்டர்னா இந்த இடத்துல எஃப்க்கு பதிலாக சன் ரிலேட்டட் டு டாட்டர். அப்போது சன் டாட்டர் 2 பேரை இந்த இதை பாருங்கம்மா, 2 பேரை கம்பேர் பண்ணுறோம். என்ன வந்துடும்? பையன் வந்து யார்? அதை பொண்ணுக்கு வந்து யார் வந்து சகோதரனுங்கிற ஒரு உறவு வந்துடும். பட் இது ஓகே. ஓகே, இது ரிலேஷன். ஏன்னா சகோதரன் கொடுத்துருக்க கொஸ்டினில் சகோதரின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு இதோட ஸ்டேட்மெண்ட் என்னது? இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்? எஃப்க்கு பதிலாக எஸ் போடணும். எஸ் இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் டாட்டர். கரெக்டாமா? இது ஓகே. அதாவது எஸ் என்பவர் டிக்கு, டினா டாட்டர், டிக்கு சகோதரி அல்ல. ஏன்னா அது சகோதரன், அதனால் அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதில் மாற்றி போடலாம் பாருங்க. மாற்றி போடும்போது என்ன வருமா? இந்த இடத்துல நம்ம டாட்டர், கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு சிஸ்டர் வரும். அப்போ இப்போ மாற்றி போடுவோம். நெக்ஸ்ட் இது ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் ஆகுது பாருங்கம்மா. பாருங்களா? டி அண்ட் சிஸ்டர், இது டயக்ராம் பார்க்கும்போது தெரியும் யார்? அதாவது பையனுக்கு அவங்க வந்து அக்கா முறை வந்துடும் இல்லையா? சகோதரி முறை வந்துடும். அக்காவா தங்கச்சியோ சகோதரி முறை வந்துடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்டேட்மெண்ட் ராங் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும் நமக்கு? டாட்டர் நாட் எ ரிலேஷன் ஆஃப் சன். கரெக்டாமா? அப்போ இந்த இடத்துல நமக்கு நாட் வந்துருச்சு இல்லையா? அப்படின்னா இது என்னது? இது வந்து சிமெட்ரிசிட்டி கிடையாது. புரியுதாமா? தட்ஃபோர் இப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு ஓகே, பட் செகண்ட் கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு நாட் ஓகே. அப்போ இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணிடலாம். தட்ஃபோர் இட் இஸ் நாட் எ சிமெட்ரிசிட்டி. கரெக்டாமா? தமிழில் எழுதிடலாம். இது வந்து சமச்சீர் தொடர்பு ஆகாது. ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு கடப்பு தொடர்பு பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன். ட்ரான்சிட்டிவிட்டி. ஓகேம்மா. இதுக்கான ஃபஸ்ட்டு ரிலேஷன் எழுதிக்கலாம். என்ன ரிலேஷன்மா வரும்? ஏ கமா பி கமா பி கமா சி பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சுன்னா ஏ கமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். கரெக்டாமா? அதாவது ஏ ஆனது பிக்கு சகோதரி அல்ல, பி ஆனது சிக்கு சகோதரி அல்ல அப்படி இருந்துச்சுன்னா ஏ கமா சிக்கும் சகோதரியாக இருக்கக்கூடாது. ஓகேம்மா. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 3 பேரை கம்பேர் பண்ணலாம். இப்போ யாரெல்லாம் எடுக்கலாம் பாருங்கள். யார் வேணாலும் எடுக்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ நம்ம வந்து டாட்டர் அண்ட் ஃபாதர், ஃபாதர் அண்ட் சன். சரியாப்பா? டாட்டர், ஃபாதர், ஃபாதர் அண்ட் சன்னை நம்ம வெரிஃபை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் பாருங்கள், நமக்கு என்ன வரும்? டி எஸ். கரெக்டாமா? இப்போ நம்ம ரிலேஷன் எழுதலாம். ரிலேஷன் என்னமா வரும்? ஃபஸ்ட்டு டி ரிலேட்டட் டு எஃப். சரியாம்மா? அடுத்து எஃப் ரிலேட்டட் டு எஸ். கரெக்டாக வருமா? இப்போ இந்த இது பார்க்கும்போது நமக்கு தெரியுமா? டாட்டர் அண்ட் ஃபாதர், டாட்டரும் ஃபாதரும் என்ன உறவு வருமா? டாட்டருங்கிறது ஃபாதருக்கு மகளுங்கிற உறவு வரும் இல்லையா? அப்போ வந்து சகோதரி அல்ல. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு ஓகே ஆயிடுச்சு. கரெக்டாமா? டி இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் எஃப். கரெக்டாமா? டிங்கிறது யார்? மகளுங்கிற உறவு வந்துடும். ஸோ சகோதரி அல்ல. ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் பார்க்கலாம்.
எஃப் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சன். கரெக்டாக? சன்னுங்கிறது அப்பாவுக்கு என்ன உறவு வரும்? பையங்கிற உறவு வரும், மகனுங்கிற உறவு வரும். அப்போ இதுவும் நமக்கு ஓகே. அப்போ எஃப் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சன். கரெக்டாமா? அப்போது இதில் இருந்து நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு எப்படி கிடைக்கணும்? டி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் யாருக்கு? சன்னுக்கு நமக்கு கிடைக்கணும். டிஎஸ் தானே கிடைக்கணும். அப்போ எப்படி எழுதலாம்? டி ஆல்சோ ரிலேட்டட் டு எஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா டி இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கம்மா. டி ஆனது சிஸ்டருக்கு என்ன உறவு வருமா? சகோதரி உறவு வந்துடும். கரெக்டா? அதாவது டாட்டருங்கிறது யாருக்கு? பையனுக்கு வந்து அக்கா தம்பி உறவு வரும் இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஸ்டேட்மெண்ட் ராங் ஆகிடுச்சு பாருங்க. அப்போ ரிலேஷன் எழுதலாம். டி இஸ் நாட் ரிலேட்டட் டு எஸ். கரெக்டாமா? டி இஸ் நாட் ரிலேட்டட் டு எஸ். அப்போ இந்த இடத்துல இது வந்து டிரான்சிட்டிவிட்டி கிடையாது. Therefore, it is not transitivity. இது வந்து கடப்பு தொடர்பு அல்ல. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ரொம்ப வந்து ஓவராக திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாக நம்ம திங்க் பண்ணி பார்த்தாலே நமக்கு ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியாம்மா? அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம்.